வலைக்காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஐஃபோன் 10R அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக போடணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் வீடியோவே இதுதான் போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். வாங்க அன்பாக்சிங்குள்ளே போயிடுவோம். இது நான் என்னோடய டேப்பில் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் இது எடுக்கிறது. பாருங்கள், ஐஃபோன் 10R. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவாக போடணும்னு நான் நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோவை போடலான்னு பார்த்தா ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டு நம்ம எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேணாம், ஒரு 4-5 வீடியோஸ் நம்ம அடுத்த வீடியோஸை போட்டுட்டு அப்புறம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் டிலே பண்ணிட்டேன். வாங்க அன்பாக்சிங்கில் இது அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். இது நான் டேப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய செகண்டரி ஃபோன் இல்லாததுனால வேறு எடுக்க முடியல, வேறு மாதிரி. அதனால் இப்படி கையில் வச்சு அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ப்ராடக்ட் ரெட்டு. இது யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோம். ஆப்பிள் லோகோ. ஆப்பிள் முதல்ல இந்த 941க்கு பண்ணதுனால அந்த 941 எல்லாத்துலேயும் இருக்கும். ஃபோன் வரும்போதுமே அப்படி தான் இருந்தது. இது ஸ்டார்டிங்கில் வரும் சிம் எஜெக்டர் பின்னு. இது அப்புறம் பார்ப்போம். ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபோனை நம்ம எடுத்துக்கணும். ரெட் கலர் வேரியண்ட். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கும்போது பாக்ஸில் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. சார்ஜர் ப்ளஸ் இது ஹெட்செட்டும் வந்தது. அப்போ உள்ள கேபிள் இருக்குது, அவ்வளோதான், சார்ஜிங் கேபிள். முக்கியமாக இந்த கலர் நான் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ரெட்டு கோவிட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதிலிருந்து நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணேன். வாங்கி 1 இயராக ஆகிடுச்சு. நான் 1 இயராக இது அந்த மாதிரி தள்ளிகிட்டே போச்சு. இப்போ என்னோடய டேபு, இப்போ நான் டேப் வாங்கியிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டேபும் வரும். 9th ஜென்ரேஷன் வாங்கியிருக்கிறது. அதுவும் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். இப்போ அது வாங்கின பிறகு நான் இப்போ அதில் தான் போடுறேன். இப்போ கொஞ்சம் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா வியூ மாதிரி இருக்கும். நான் இது டேப்பில் பண்ணுறதுனால எப்படி இருக்குது தெரியல. டேப்பில் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட் வீடியோவும் இதுதான். இது என் கையில் ஒரு இன்சிடெண்ட் மாதிரி தான் நடந்தது. நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோனு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6S தான் எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகமானது. 6S ஒரு 3-4 வருஷம் வச்சுட்டு இருந்தேன். அது நல்லா இருந்தது. ஆனால் 16 GB தான் வேரியண்ட்டு. அது மெமரி பத்தாததுனால ஃபோன் மாற்றணும்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு மாற்றினேன். நான் ஆண்ட்ராய்டு மாற்றினாலும் அதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளே திரும்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி செகண்ட்ஸே வாங்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு அப்படின்னு ஒரு 30,000 ரெடி பண்ணிவிட்டு நான் கடைக்கு போனப்போ 10S தான் எனக்கு கிடச்சிது 30,000க்கு. ஆனால் லாகின் பண்ணி நாங்கள் எல்லாம் உள்ளே போயாச்சு, கைக்கு வந்துடுச்சு ஃபோன். ஆனால் என்னோடய கூகுள் ஐடியை கொடுக்குறேன், மெயில் ஐடி கொடுக்குறேன். அது பார்த்திங்கன்னா
அதில் ஒரு லேட்டஸ்ட் மட்டும் ஒர்க் ஆகலை. அப்புறம் திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துட்டு அந்த ஃபோனை காசு நம்ம வாங்கியாச்சு. திரும்ப வாங்கிட்ட பிறகும் நமக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் கைக்கு வந்ததுக்கு வாய் கட்டலையே அப்படிங்கிற மாதிரியானதுனால சரி இருக்கிற காசுக்கு எந்த ஃபோன் கிடைக்குமோ அந்த ஃபோன் புதுசாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி இந்த iPhone XR நான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ என்கிட்ட இருந்த காசுக்கு 38,500 இது. அந்த 38,500க்கு இந்த மாடல் தான் வந்தது. அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இது 4G மட்டும்தான், 5G கிடையாது. 5G ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதும் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் வந்து அது 5G ஃபோன்லாம் வாங்கினா 70,000 75,000 அப்படி இருந்தது. அப்போ 12 ரிலீஸ் ஆன நேரம். அந்த 12 ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரேட் கொடுத்து நம்ம எப்படி வாங்குறது அப்படி சொல்லிட்டு நமக்கு இருக்கிற விலையில் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் வந்து இதுவரையிலும் பார்த்திங்கன்னா எனக்கு நான் 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னா எனக்கு 24 ஹவர்ஸ் பேக்கப் இருந்தால் தான் எனக்கு வேலை கேட்கும். இன்றைக்கி 4 மணிக்கு நான் வெளில போகிறேன்னா மறுநாள் 4 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி இன்னும் 24 ஹவர்ஸ் எனக்கு பேட்ரி பேக்கப் நிற்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தா இது எனக்கு நல்லாவே செட் ஆகுது. பேட்ரி பேக்கப் நல்லா நிற்குது. மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இதில் இது 64 GB தான். அதிக ஜிபிலாம் 128 256 ஜிபிலாம் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இதுதான் வந்து அந்த விலைக்கு இதுதான் வாங்க முடிஞ்சதுனால வாங்கிட்டோம். அப்போதைக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்குது. இது வந்து இப்போதைக்கு வாங்கலாமா அப்படிங்கிறது தான் ஒரு சிலருக்கு கேள்வியாக இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் இது ஊரில் பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சொல்ல வேண்டியதே இருக்காது. ஆனால் இப்போதைக்கு வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போதைக்கு வாங்கலாம் எப்படின்னா இந்த 5G ரிலீஸ் ஆகாத நகரங்களில் நீங்கள் வாங்கலாம். 5G ரிலீஸ் ஆகாத இடத்துல இல்லை வந்து ரிலீஸ் ஆக லேட் ஆகும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வாங்கலாம். இப்போவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து 36,000 35,000 விற்கிது. ஆஃபரில் வரும்போது 32 33 வருது. அந்த மாதிரி நேரங்களாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இப்போதைக்கும் பெனிஃபிட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு எப்படியும் வந்து இது அப்டேட் கொடுத்துட்ருப்பாங்க. உங்கள் நகரங்களில் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து 5G வரும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாடல் சூஸ் பண்ணலாம். பேட்ரி பேக்கப் நல்லாயிருக்கு. கேமரா வந்து பேக்கில் வந்து 12 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட் வந்து 7 மெகா பிக்சல் கேமரா தான். இந்த கேமரா குவாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தமிழ் டெக் தாத்தா சேனலில் போட்டிருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் இதில் எடுத்தது தான். இப்போ நான் எடுக்கிறது வந்து 9th ஜென்ரேஷன் டேப்பில் எடுத்துகிட்ருக்கேன். இது 7 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. இந்த கேமராவில் எடுத்துருக்குது எப்படி இருக்குது தெரில. இது டேப்பில் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற வீடியோ இதுதான். இந்த டேப் ரிவ்யூவும் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு. டேப்போட அன்பாக்சிங்லாம் அடுத்தடுத்து போடுறேன். அதே மாதிரி இது வந்து பீட்ஸ் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஆப்பிள் ப்ராடக்ட். இது 4,500. இதோட ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கின பிறகு இந்த ஃபோன் வாங்கின பிறகு அதுக்கு ப்ளூடூத் ஹெட்செட் வேணுமே அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கோம். இது மேக்ஸிமம் இது வந்து இதோட ரிவ்யூவும் வந்து அடுத்த பாக்ஸில் போடுறேன். நான் வாட்சோடது போட்டிருக்கேன். ஆப்பிள் வாட்சோடது உங்களுக்கு போட்டிருக்கேன். இதோட ரிவ்யூ போட முடியல. 4-5 வீடியோஸ் நான் ஒன்றா எடுத்து வச்சுருந்ததுனால என்னோடய ஃபோன் 64 GB மெமரி தான். மெமரி பத்தலைன்றதுனால அதை வந்து எடிட் பண்ணி என்னால் பண்ண முடியல. அதனால் அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். அதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு அடுத்தது கொடுக்குறேன். இப்போ இதோட ரிவ்யூ கொடுக்கணுன்னா வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம புதுசாக இருந்தால் ரிவ்யூ நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே அத்துப்படியாக இருக்கும் 10R பற்றி. அதனால் வந்து இதில் ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் இதில் வந்து நைட் மோட் இல்லாதது ஒரு ட்ராபேக். அடுத்தது 5G ஏரியாலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னும்போது இது வாங்குறது ஓரளவுக்கு தவிர்த்திடலாம். 5G ரிலீஸ் ஆக லேட் ஆகும் அப்படிங்கிற ஆளுங்க மட்டும் இப்போதைக்கு இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபோன் நல்லாயிருக்கு. மொத்தத்தில் நம்ம வந்து இப்போ 38,000 கொடுத்து இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் நம்ம வாங்கினா கூட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இன்றைக்கி வந்து இதோட குவாலிட்டிக்கு வாங்கினோம்னால ஒரு 30,000 இல்லை 28,000 வந்தது. அதோட ஒரு 10,000 அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ நான் வாங்கி 1.5 இயர்ஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு 1.5 இயர்ஸ் இல்லை வந்து ஒரு இன்னும் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து சாலிடாக நல்லா தான் இருக்குது. அதனால் ஆப்பிள் ப்ராடக்ட்னால் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும்.
இது வந்து 10 hour சூப்பராக இருக்குது. பேட்ரி பேக்கப்லாம் வந்து அருமையாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி 4K வரலாம் வீடியோஸ்லாம் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாம் பாருங்கள், என்னோடய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஆப்பிள்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து காசு கொடுத்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். இங்கே பாருங்கள், எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ ஃப்ரீ ஆப்ஸ் தான், இவ்வளோ ஆப்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை விட ஒரு அப்ளிகேஷன்ஸ் கூட நான் வந்து பே பண்ணி பண்ணலை. ஆனால் ஐடியூன் மட்டும் நம்ம வந்து விண்டோஸில் வந்து டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு தேவைன்றதுனால ஐடியூன் மட்டும் அதில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்ச நாளில் வந்து 1 year வந்து இதில் வந்து ஆப்பிள் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆப்பிள் மியூசிக், ஆப்பிள் டிவி இதெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் அப்போதைக்கு பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்தது. மற்றபடி இப்போ லேடிஸ் இருக்காங்க வீட்டில் அப்படின்னும்போது அவங்களுக்குலாம் வந்து இது கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம எப்படியும் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் எப்படியும் வந்து ஃபைபர் நெட்டோ இல்லை வைஃபை போட்டோம்னா நமக்கு வந்து 5G ஸ்பீடு வந்துட போகுது. அவங்களுக்கு வந்து இந்த 4G ஃபோனாக இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, காம்பேக்டாக சைஸ் வந்து உங்களுக்கு சின்ன சைஸாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல் கட்டி மாதிரி பெருசாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் இடையில ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிட்டு A23s சாம்சங்கில் வாங்கிட்டு செங்கல் கட்டு மாதிரி எனக்கு பெருசாக இருந்ததுனால அந்த 6S யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுறதே எனக்கு அதை சாம்சங் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் ஃபோன் மாதிரி இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும். பாக்கெட்டில் போட்டோம்னா ஒரு பாக்கெட் சைஸ் தான் வரும் உள்ளே போட்டோம்னா. அந்த மாதிரி காம்பேக்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லாயிருக்கு. இது மாதிரி சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அது மாதிரி லேடிஸ்ங்களுக்கு, வீட்டில் இருக்கிற ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்லா சூட்டபிள் ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா ரஃப் யூஸ் அடிக்கலாம். சூப்பராக ஃபோன் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், ரைட் சைடில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன். இது வந்து சைலண்ட் மோடில் வேணுன்னா போட்டுக்கலாம். அடுத்தது சிம் ஸ்லாட்டு வந்து ரைட் சைடில் இங்கே இருக்குது. சிம் ஸ்லாட் இது வந்து சிங்கிள் சிம் தான் இதில் இருக்குது. ஆனால் வந்து இன்னொரு சிம் வந்து இசிம் ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். நான் வந்து இசிம் ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபிசிக்கல் சிம் வந்து ஏர்டெல் போட்டு வச்சுருக்கேன். இசிம் வந்து ஜியோ பண்ணியிருக்கேன். அது வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். ஒன்று இசிம்மு, ஒன்று வந்து ஃபிசிக்கல் சிம். இப்போது இந்த வாட்சில் இருக்கக்கூடியது இது சிம் வேரியண்ட் தான். இதில் இசிம் போட்டிருக்கோம். இதுக்கும் ஒரே நம்பர். இப்போது என்னோடய இசிம் வந்து ஜியோ சிம்மை வந்து இசிம்மாக பண்ணியிருக்கேன். ஃபோனில் இருக்கிறதும் வாட்சில் இருக்கிறதும் ஒரே நம்பர் தான். இந்த ஃபோனை வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டில் வச்சுட்டு வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எங்கே வேணால் சுற்றினா இந்த வாட்சிலேருந்தே நான் அட்டன் பண்ணிக்க முடியும். இதில் நான் வந்து அட்டன் பண்ணிப்பேன். அப்படியே மேக்ஸிமம் நிறைய நாள் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகாதே வெளியில் கிளம்பிடுவேன். இது வந்து ஒரு நாள் பேட்ரி பேக்கப் இது போதுமானதாக தான் இருக்குது வாட்ச் இது. அதனால் வந்து இதை வச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே பஸ், முக்கியமாக இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் அவ்வளோதான். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வளர்க தொழில்நுட்பம். ஜெய்ஹிந்த்.